விஜய் சேதுபதி அவர்களோட 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் வந்து வெளியாகிவிட்டது. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை தான் பேச போகிறோம். ஸோ இந்த திரைப்படம் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட கெரியரில் வந்து அவங்களோட நடிப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படமாக அமைய போகிறது. ஸோ விஜய் சேதுபதி அவர்களோட 25வது திரைப்படமும் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப ஒற்றுமை இருக்குது. 2 திரைப்படத்துலையும் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் வந்து பயங்கரமாக வந்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்துக்காக விஜய் சேதுபதிக்கு வந்து அவார்டு வந்து கொடுக்கப்படும். ஸோ இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பை பற்றி மட்டும்தான் பேசணும். படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து நகருகிறது. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஸ்டோரியே வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓரளவு வந்து எங்கே பார்த்தாலும் ரத்தம், ரொம்ப கொடூரமான விஷயங்களை வந்து விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிருப்பதால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போவதால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்தா கண்டிப்பாக வந்து படம் வந்து இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா காவல் அதிகாரிகள் வந்து ரொம்ப கெட்ட வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி வந்து சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட போர்ஷன் எல்லாமே வந்து சில இடத்துல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நார்மலாக இருந்த ஆக்ரோஷம் ஆவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப கூஸ் பம்ஸாக இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட மியூசிக் அந்த நார்மலாக இருந்து ஒரு வேறு மாதிரி ஆகும்போது வந்து ஒரு மியூசிக் வந்து போடுவாங்க. அது வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப தெளிவாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பொண்ணுக்காக வந்து இந்த ஒரு படம் வந்து நகர மாதிரி வந்து இருக்குது. அதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி கேரி பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயமா இருக்குது. ஸோ பொறுமையாக பார்க்குறவங்க, சினிமா மீது ஆசை இருக்கவங்க இந்த படத்தை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த திரைப்படம் பிடிக்குமா அப்படிங்கிறத விட்டுலாம் இப்போ இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?